வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாட்டில் இப்பொழுது 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி விலகியதால் அந்த தொகுதி காலியானது. மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், கரூர், விராலிமலை ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியில் இருந்து விலகி தவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 7 தொகுதிகள் காலியாக இருக்கின்றன. இந்த 7 தொகுதிகளுக்கு உடனடியாக தேர்தல் நடத்தி இருக்கலாம். ஆனால் அந்த 7 தொகுதிகளில் இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக கட்சி மாறியது. கட்சி மாறுவதற்கு முன்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கொறடா உத்தரவை மீறி, அதாவது அப்பொழுது கொறடா நியமனமே முழுமையாக நடக்கவில்லை என்றாலும் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைமைக்கு மீறி வாக்களித்தது ஒரு குற்றம் என்பதால் அது சட்டப்படி அவர்களுடைய பதவியை பறிக்கலாம் என்கிற வழக்குகள் சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இருக்கின்றன. அது தொடர்பான விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதால் அங்கு இடைத்தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. இல்லையெனில் இப்பொழுதே அங்கு அண்மையில் ஒரு 3-4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒன்றியம் எங்கும் பீகாரில் 1, மத்திய பிரதேசத்தில் 1, குஜராத்தில் 1 என்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல்களோடு தமிழ்நாட்டிலும் இந்த 7 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்குகள் இருப்பதால், நீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் இந்த தேர்தல்கள் நடைபெறவில்லை. இப்படி அந்த தேர்தல் நடைபெறவில்லை என்றாலும் தேர்தல்கள் நடத்தியாக வேண்டும். ஒரு தொகுதி காலியானால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தியாக வேண்டும் என்பது பொதுவான விதிமுறை. வழக்குகள் இருப்பதால் இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போகலாம் என்பது ஒரு பக்கம். இதிலேயே நீதிமன்ற தேர்தல் ஆணையம் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அங்கு 3 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்துவார்கள் என்பது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் களமிறங்க போகிறார் என்று ஒரு செய்தி இறக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி வரும்பொழுதே அவர் பொது வேட்பாளராக களமிறங்கவிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் கூடவே வந்தது. பொது வேட்பாளர் என்றால் ஆளும் தவேகாவுக்கு எதிராக திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகள் உட்பட அனைவரும் ஒன்று சேர்ந்து இவரை ஆதரித்து இவருக்காக வாக்கு கேட்கிற மாதிரி இவர் பொது வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று செய்திகள் வந்தன. திமுகவும் அதிமுகவும் அவ்வளவு எளிமையாக சீமான் அவர்களை ஒப்புக்கொண்டு அவரை பொது வேட்பாளராக நிறுத்த முடியுமா என்பது அரசியல் புரிதல் உள்ள அனைவருக்கும் உடனடியாக எழுகிற கேள்வியாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டம் என்பது எது ஊடகங்களில் வந்தாலும், சமூக ஊடகங்களில் வந்தாலும் அப்படியே நம்பக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருப்பதால் அதை பயன்படுத்தித்தான் விஜய் கட்சி ஆட்சிக்கே வந்தது என்கிற விமர்சனங்களும் இருக்கின்றன. அதில் உண்மையும் இருக்கிறது. சீமான் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிற்கப் போகிறார் என்று முடிவெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டுதான் விஜய் கட்சியினருடைய அவர்கள் சம்பளம் கொடுத்து ஆயிரக்கணக்கானோரை வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய முழு நேர வேலையே பிற கட்சியினரை பற்றின அவதூறுகளை சமூக வலைதளங்களில் பரப்புவதுதான் என்று சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கிற மாதிரி சீமான் பொது வேட்பாளர் என்கிற கருத்து மிக பரவலாக வந்துவிட்டது. சீமான் எப்படி பொது வேட்பாளராக இருப்பார் என்கிற கேள்வி தொடர்ந்து அரசியலை நோக்குவவர்களுக்கு உடனடியாக வரும். ஏனெனில் சீமான் ஒவ்வொரு தேர்தலிலுமே, அதாவது முதல் 2 தேர்தல்களை தாண்டி அவர் 4 விழுக்காடு 6 விழுக்காடு என்று வாக்குகள் வந்த பிறகு அவரை கூட்டணியில் சேர்ப்பதற்கு பெரிய கட்சிகள் முயன்றன என்பது நமக்கு தெரிந்த உண்மை. பலரும் கூட்டணிக்கு அழைத்த போதும் அவர் அந்த கூட்டணிகளில் சேர மாட்டேன், நான் தனித்துதான் போட்டியிடுவேன் என்று பிடிவாதமாக நிற்கிறார். அதற்கு காரணம், கூட்டணி சேர்ந்து 2-4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்காகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்காகவோ நான் இந்த கட்சியை தொடங்கவில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் இன மொழி உரிமைகளை பேசுவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் உரைப்பதற்காகவும் தான் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறேன். அந்த கொள்கையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புக்காக நான் அந்த கொள்கைகளிலிருந்து சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிற பிடிவாதத்தின் காரணமாக அவர் கூட்டணி சேராமல் இருக்கிறார்.
அப்படி இருக்கிறவர் இப்பொழுது மட்டும் கூட்டணியில் சேர்ந்து விடுவாரா என்கிற கேள்வி எல்லோருக்கும் வரும். அதாவது அரசியல் புரிதல் உள்ளவர்கள் அந்த கேள்வியை கேட்பார்கள், சீமானை விமர்சனம் செய்வார்கள். இப்ப மட்டும் திமுகவும் அதிமுகவும் இணைக்குதா, குறிப்பா திமுகவை கடுமையா திட்டுவாரு, திமுக அவருக்கு இணைக்குதா என்கிற விமர்சனங்கள் அவரை நோக்கி வர தொடங்கும். இன்னும் சொல்ல போனால் அவர் திருமண நிகழ்ச்சிகளில், பொது நிகழ்ச்சிகளில் அண்மையில் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்ததை வைத்துக்கொண்டே ஏராளமான அவர் மீதான விமர்சனங்கள் வைக்கிறார்கள். அந்த விமர்சனங்களாலும் அர்த்தமற்றவை. ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒருவர் பார்த்து வணக்கம் சொல்வதாலேயே அவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவர்கள் பக்கம் போய்விட்டார்கள், அவருக்கு விலை போய்விட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியவில்லை. அண்மையில் கூட அவர் நடிகர் சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நடந்த நிகழ்ச்சியில் பாஜகவினருடன் மேடையை பகிர்ந்து கொண்டு அவர் பாஜக தலைவரை மாமா என்கிறார், சரத்குமார் அவர்களே அண்ணன் என்கிறார். இதற்காக அவர் பாஜகவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாரா? பாஜக நீட் வேண்டும் என்கிறது, இவர் நீட் வேண்டும் என்று சொல்லிவிட்டாரா? நீட்டை எதிர்ப்போம், ஒழிப்போம், முற்றாக ஒழிப்போம் என்பது என்னுடைய கொள்கை என்று அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கொள்கை வேறு, பொது இடங்களில் நாகரிகமாக நடந்து கொள்வது என்பது வேறு. அது புரியாமல் உடனடியாக ஒருவரை சந்தித்தாலே அவரிடம் விலை போய்விட்டார், அவரிடம் பணம் வாங்கிவிட்டார் என்கிற விமர்சனங்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேர்தல் பரப்புரையின் போதும் சரி, இப்பொழுதும் சரி, விஜய் கட்சியினரை மேடைக்கு மேடை அம்பலப்படுத்தி கொண்டே இருப்பதில் சீமானின் பங்கு பெரிதாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற தவறுகளை சரியாக சுட்டிக்காட்டி மேடைக்கு பேசிக் கொண்டிருப்பவர் சீமான் அவர்கள். அதனால் அவர் மீது ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர், விஜய் கட்சியினர் அவர் குறித்து அவதூறுகளை இது மாதிரி அள்ளி விட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஒரு சந்திப்பை நடத்திவிட்டால், சீமான் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டால் அதை வைத்து ஒரு கேலி சித்திரம் வரைவது, அது குறித்து சில வசனங்களை சேர்ப்பது என்று அவர்கள் தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுபோலத்தான் சீமான் தேர்தலில் நிற்கப் போகிறார் என்கிற செய்தி கிடைத்தவுடன் அவர் பொது வேட்பாளராக நிற்கிறார் என்றும் பரப்பிவிட்டு விட்டார்கள். இது குறித்து நாம் விசாரித்த பொழுது தெரிந்த விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சீமான் இடைத்தேர்தல் வரும்போது அம்பாசமுத்திரம் தொகுதியில் களமிறங்க போகிறார் என்பது கிட்டத்தட்ட உண்மை. அவர் நிச்சயமாக களமிறங்குவார் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவர் அம்பாசமுத்திரம் தொகுதியில் களமிறங்க போகிறார் என்கிற அந்த அதிகாரப்பூர்வமற்ற செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக அண்மைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் அந்த கட்சி தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்பது தமிழ்நாடு முழுக்கவும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அண்மையில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அது கொஞ்சம் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்று தெருவாக முக்கியமான இடங்களில் எல்லாம் முகாம் நடத்தி புதிதாக வருகிற இளைஞர்களை, அவர்களை நோக்கி வருகிற இளைஞர்களை, அண்மித்து நடக்கிற இளைஞர்களை கூப்பிட்டு பேசி அந்த கட்சியில் இணைக்கிற வேலைகளை அந்த கட்சியினர் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தலில் களமிறங்க போகிறார் என்பதற்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அதே போல அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் பொது வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் என்கிற செய்திகள், வதந்திகள் ரெக்கை கட்டி பறந்தவுடன் இது உண்மையாக நடந்துவிட்டால் தான் என்ன, எப்படியாவது சீமான் சட்டமன்றத்துக்குள் சென்று விட்டால் இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பாரே, இவர்கள் ஆட்சியினுடைய தவறுகளை அதிகாரப்பூர்வமாக சுட்டிக்காட்டி திகைக்க வைப்பாரே, இவர்களை அந்த ஆட்சியினுடைய தவறான போக்கை திருத்தி சரியான பாதையில் வழி நடத்துவாரே என்று எண்ணுகிற சிலர் அப்படியே நடந்தால் நல்லதுதான் என்கிற முயற்சியில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக சீமான் அவர்களிடம் பேசினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்கள் உதயநிதி சீமானிடம் பேசிவிட்டார், எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டார், எல்லாம் சரியாகிவிட்டது என்று வதந்தியை தாவேகாவினர் பரப்பினார்கள். ஆனால் அதை தாண்டி ஒரு சமுதாய அக்கறை உடையோர், இன்றைக்கு விஜய் இந்த நாட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிறாரே என்கிற பதட்டத்தில் இருக்கிற பலர் சீமான் அவர்களிடம் பேசி, அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நீங்கள் அவர்களோடு இணைந்து போட்டியிடுங்கள், அவர்களுடைய ஆதரவில் போட்டியிடுங்கள் என்று பேசியதாக சொல்லப்படுகிறது. அது குறித்தும் விசாரித்து பார்த்தால் சீமான் அவர்கள் அதை உறுதியாக மறுத்திருக்கிறார் என்றுதான் சொல்கிறார்கள்.
சீமான் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் சரியில்லை, தமிழ்நாட்டை பல்லாண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிட்டன, தமிழ்நாட்டில் தமிழே இன்றைக்கு இல்லாமல் போகின்ற நிலை இருக்கிறது, தமிழ் உச்சரிப்பே தமிழ் இளைஞர்களிடம் இல்லாமல் இருக்கிறது என்கிற ஒரு இழிநிலையை ஏற்படுத்தியதே இவ்விரு கட்சிகளும் தான் என்று நான் மேடைக்கு மேடை பேசிவிட்டு இன்றைக்கு ஒரு தேர்தலுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புக்காக அவர்களுடைய ஆதரவை நாடி போவதா என்று கேட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் இப்போ கடந்த திமுக ஆட்சியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2வது முறை இடைத்தேர்தல் வந்த பொழுது திமுகவினுடைய பலத்தையும் அவர்களுடைய பண பலத்தையும் பார்த்து பயந்து பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, ஒன்றியத்தை ஆளும் பாஜக உட்பட அனைவரும் போட்டியிலிருந்து விலகிவிட்டார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று அதற்கு முந்தைய தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 2 மடங்கு வாக்குகளை பெற்றது. அப்படி நான் களத்தில் நிற்கிறேன், நான் இந்த தொகுதியில் களமிறங்குகிறேன். அவர்களுடைய வேட்பாளரை நிறுத்தாமல் விட்டுவிட்டால் போய்விட்டு போகிறது, அது குறித்து எனக்கு கவலை இல்லை, நிறுத்தினாலும் கவலை இல்லை. அவர்கள் நான் சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டும், நான் சென்றால்தான் சரியாக இருக்கும் என்று தாவேக்காவினர் பரப்பிய வதந்தியை நம்புவார்கள் என்றால் அவர்கள் வேட்பாளரை வேண்டுமானால் நிறுத்தாமல் போகட்டும், நான் போட்டியிடுகிறேன், அவர்களுடைய ஆதரவை எல்லாம் கேட்டு போக மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டதாக சொல்கிறார்கள். அதே சமயம் இந்த முறை போட்டியிட்டால், இந்த முறை அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற முனைப்பில் அவர் இருக்கிறார் என்பது அவருடைய மேடை பேச்சுகளிலிருந்து நாம் அறிய முடிகிறது. நன்மையில் கூட அவர் பேசிய மேடை பேச்சு, குளவெறியில் இருக்கிறேன், எப்போ இடைத்தேர்தல் வரும்னு காத்துட்டு இருக்கிறேன், வந்தால் நடக்கிறத பாருங்க என்று பேசியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இடைத்தேர்தல் வரும்போது நான் முழுவீச்சில் களமிறங்குவேன், நான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வருவேன் என்கிற உறுதிப்பாட்டோடு என்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு அவர் இருக்கிறார் என்பதன் வெளிப்பாடு தான் அது. அதற்கு வலுச்சேர்க்கும் விதமாக அண்மையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வு என்னவென்றால், காவிரி சிக்கலில் தமிழ்நாட்டு ஆளும் கட்சி விஜய் கட்சி எவ்வளவு பலவீனமாக நடந்து கொண்டது, எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டது, எவ்வளவு புரியாமல் நடந்து கொண்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தி. நம்மோடு மோதி நமக்கு உரிய ஒரு நீரை தராமல் நம்மை தவிக்க விட்டு கொண்டிருக்கும் கர்நாடக அரசு, தரமாட்டேன் தப்பு செய்கிற கர்நாடக அரசே அதை நியாயப்படுத்துவதற்காக அங்குள்ள அனைத்து கட்சியினரையும் ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் போட்டு நாங்கள் தண்ணீர் தர முடியாது என்று சொல்கிறார்கள். அதாவது 2 மாநிலங்களும் பேசி பேசி தீராத ஒரு விஷயத்தை தீர்ப்பதற்காகத்தான் காவிரி ஆணையம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. காவிரி ஆணையம் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்கிற உத்தரவு உச்சநீதிமன்றத்தாலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சட்ட பாதுகாப்புகள் இருந்தும் இவ்வாண்டு ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் முறையான தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தராமல் இருந்தது. அது குறித்து காவிரி ஆணைய கூட்டத்தில் முறையிட்டதன் விளைவாக இவ்வளவு தண்ணீரை திறந்து விட்டாக வேண்டும் என்று ஒழுங்காற்று குழுவும் ஆணையமும் உத்தரவிட்டது. அந்த உத்தரவையும் ஏற்க முடியாது என்று அவர் பிடிவாதமாக பேட்டி கொடுத்தார் கர்நாடக முதலமைச்சர். அதோடு அவர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அந்த இது எங்களுக்கே தண்ணியில் நாங்கள் எப்படி தர்றது என்கிற ஒரு முடிவை எடுத்தார். அது தொடர்பாக காவிரி ஆணையத்தின் உத்தரவு தொடர்பாக அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்ல போவதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார். நல்ல வேளையாக இயற்கையின் கொடுத்த பலனாக அங்கு நல்ல மழை பெய்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டு விட்டது. அந்த தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட்டது இது இயற்கையின் கொடைதானே ஒழிய நம்முடைய மாநில அரசின் நிர்வாகத்திறமை அன்று. நிர்வாகத்திறமை காரணமாக இது நடக்கவில்லை, இயற்கையின் கொடையால் இது நடந்தது. மாநில அரசு இதை எப்படி கையாள்வது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு எந்த அரசியல் அறிவும் புரிதலும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. நேரடியாக நேற்று வரை திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சராகிவிட்டார் எனும் பொழுது அவருக்கு இந்த சிக்கலை எப்படி கையாள்வது என்றே தெரியவில்லை. அவருக்கு அதிகாரிகள் சொல்வதை மட்டும் அவர் கேட்டுக்கொள்கிறார். காவிரி சிக்கல் என்றால் ஏற்கனவே யார் இதை கையாண்டார்களோ அவர்களை கூப்பிடுங்கள் என்கிறார். அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இதுதான் முறை என்று சொன்னால் உடனே அதை செய்கிறார்கள். அதை அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார். இந்த முறை கூடுதலாக யாரோ அவருக்கு தப்பான ஒரு யோசனையை கொடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சராக இருந்தபோது எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடகத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் வாங்கி வந்தார். எம்ஜிஆர் இருந்தவரை திமுக வெல்ல முடியவில்லை.
அதேபோல் நீங்களும் இப்பொழுது போய் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை பெற்றுக்கொண்டு வந்து விட்டால் உங்கள் மதிப்பு எங்கேயோ போய்விடும். நீங்கள் இருக்கும் வரை திமுகவால் வெல்ல முடியாது என்கிற ஒரு அபத்தமான தப்பான யோசனை அவருக்கு சொல்ல, அவரும் அதை நம்பிக்கொண்டு கர்நாடகம் செல்ல முற்பட்டு விட்டார். அவர் கர்நாடகம் செல்வதற்காக அவருடன் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திவிட்டார், தொலைபேசியில் பேசினார் என்று கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறார். கர்நாடக முதலமைச்சர் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகம் வர இருக்கிறார், எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்க இருக்கிறோம், ஹெலிகாப்டர் தயாராக இருக்கிறது என்றெல்லாம் பேட்டி கொடுத்தார். அவரே அடுத்த நாள் வந்து அவரை நாங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம், இங்கே உள்ள நிலைமை சரியாக இல்லை, எங்கள் விருந்தினர்களுக்கு எதிராக யாராவது போராடுவது என்பது எங்களுக்கு நல்லதாக இருக்காது, அதனால் நான் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று அவர் அறிவித்து விட்டார். அவர் தமிழ்நாடு முதலமைச்சரை அவமதித்து விட்டார் என்கிற கோபம் நமக்கு இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கே இல்லை, முதலமைச்சருக்கே இல்லை. எப்படி நம்மளை வர வேண்டாம், வரேன்னு சொன்னோம், போறது தவறான விஷயம், போகக்கூடாது என்பது நம்ம நிலைப்பாடு என்றாலும் இவர் போக மாட்டேன் என்றது எல்லாமே அவர் சொல்கிறார். இவர் இதுவரை வாய் திறக்கவில்லை, இந்த அமைச்சரவையிலேயோ யாருமே இது குறித்து வாய் திறக்கவில்லை. அதே சமயம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கள் என்பதற்கும் இவர்கள் மறுத்து விட்டார்கள். திமுக ஒரு வழக்கு போடுகிறது, அதிமுக ஒரு வழக்கு போடுகிறது, நாங்கள் எப்படி இவர்களை வைத்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். இந்த சிக்கல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து கபினி அணையிலிருந்து தண்ணீர் 27,000 கடையணை தண்ணீர் திறந்து விடப்பட்டவுடன் அப்படியே அமுங்கி போய்விட்டது. ஆனாலும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுத்துவிட்டது. பிரதான எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட பலர் கோரிக்கை விடுத்தும் அவர்கள் அதை செய்ய மறுத்து விட்டார்கள் எனும் பொழுது புதிய தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். அந்த கூட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் கலந்து கொள்கின்றன. அதில் சீமான் அவர்களும் கலந்து கொண்டு பேசினார். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நாளை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறார்கள். என்ன ஆர்ப்பாட்டம் என்றால், காவிரி என்பது நமக்கு உரிமை நீர், காவிரி நீர் என்பது நம்முடைய உரிமை. உபரி நீர் வந்தால் கொடுக்கின்ற வடிகால் மாநிலமாக நாம் இருப்பது என்பது சரி கிடையாது. எனவே கர்நாடக அரசு நமக்கான உரிமை உள்ள நீரை கொடுக்க வேண்டும். அதை தமிழ்நாடு அரசு வலிமையுடன் போராடி பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறார்கள். அந்த அனைத்து கட்சி சார்பான அனைத்து கட்சி கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முடிவின்படி நாளை ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கவிருக்கிறது. சீமான் அவர்கள் அதற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார். இது காவிரி உரிமைக்கான போராட்டம், மாநில உரிமைக்கான போராட்டம், தமிழ்நாட்டின் மதிப்புக்கான போராட்டம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இதனுடைய பக்க விளைவாக அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் சீமான் வெல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற கருத்து அரசியல் நோக்கர்களால் வைக்கப்படுகிறது. இதற்கும் அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால், அம்பாசமுத்திரம் தொகுதி என்பது பெரும்பாலும் அதிமுக அதிக அளவில் வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கிறது. அதிமுக அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக புதிய தமிழகம் கட்சியும், அது திருநெல்வேலி மாவட்டத்தில் வலிமையுடன் இருக்கிற புதிய தமிழகம் கட்சியும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. பல தேர்தல்களில் அவர்களுடன் இருந்தார்கள், அதனால் அதிமுக வெற்றி பெற்றது என்று சொல்லப்படுகிறது. இப்போ போன தேர்தலில் அவர்களுடன் இல்லை, இருந்தாலும் அந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. அந்த தொகுதியில் புதிய தமிழகம் சார்பில் யாரும் களம் இறங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே அதிமுக வெற்றி பெற்றது. புதிய தமிழகம் கட்சி தொண்டர்களும் கூட வழக்கம் போல் அதிமுக ஓட்டு போட்டு விட்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் வழக்கம் போல் போட்டியிட்டாலும், விஜய் கட்சி ஒரு பக்கம் போட்டியிட்டாலும், புதிய தமிழகம் கட்சி சீமானை ஆதரிக்கிறது என்று வந்தால் அது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும், சீமானுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. ஏனெனில் அந்த தொகுதியிலே பெரும்பான்மையாக தேவர் சமுதாயத்தினரும் நாடார் சமுதாயத்தினரும் இருக்கிறார்கள். அதற்கு இணையாக அடுத்த இடத்தில் இருப்பது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் அப்படியே சாதி பார்த்து ஓட்டு போட்டு விடுகிறார்கள் என்றால் இல்லை. ஆனால் சாதி ஒரு பங்கு வகிக்கிறது என்பதும் மறுப்பதற்கில்லை. அப்படியெனில் இந்த 3 கட்சிகளிலும் திமுக, அதிமுக, விஜய் கட்சி ஆகியவை பெரும்பான்மை சமூகத்திலிருந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் அந்த வாக்குகளை பிரித்துக் கொள்வார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் சீமான் உடைய கட்சி தொண்டர்களும் தமிழ் தேசிய
ஆதரவாளர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் முற்போக்காளர்களும் சீமானை ஆதரிக்கும் பட்சத்தில் இவருக்கு வாக்கு அதிகம் கிடைத்து இவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தி அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் செல்வாக்குள்ள புதிய தமிழகம் கட்சியோடு புதிய தமிழகம் கட்சி காவிரி நீர் சிக்கலுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதும் அதில் சீமான் அவர்கள் கலந்து கொள்வதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சிக்கலாக இருக்கிறது. அதனுடைய பக்க விளைவாக இந்த இடைத்தேர்தலில் இவர்கள் இணைந்து செயல்படுவார்கள் ஆனால் சீமான் அவர்களை ஆதரித்து புதிய தமிழகம் கட்சி தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுப்பார் அல்லது பரப்புரை செய்வார் என்றால் நிச்சயமாக சீமான் அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்வார் என்பது அனைவருடைய நம்பிக்கையாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த முறை விஜய் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் ஒரு வேகத்தில் அவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அதுவும் முழு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அறுதி பெரும்பான்மைக்காக அவர் பல சமரசங்களை செய்து கொள்ள வேண்டியது, பலரை தேடி போக வேண்டியிருந்தது என்றெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி வந்த இந்த 100 நாட்களில் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. இவர் அதாவது சினிமா பார்த்துட்டு சினிமாவில் அப்படி செய்கிறாரு, நிஜத்திலையும் செஞ்சிருவாருன்னு நம்பின ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கிறது. அந்த கூட்டம் முற்றிலும் ஏமாந்து போயிருக்கிறது. சினிமா வேறு, அரசியல் வேறு, நிஜம் வேறு, திரை வேறு என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, இவரால் நாட்டுக்கு கேடு என்கிற எண்ணமுடையோர் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த எண்ணமுடையோர் இவ்வளவு நாளாக ஒரு 15 ஆண்டுகளாக சீமான் மேடைக்கு மேடை கத்திக்கொண்டே இருக்கிறார். பல நல் விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் கேட்காமல் இவருக்கு இந்த நடிகருக்கு போய் ஓட்டு போட்டு விட்டோமே என்று யோசிக்கிற பலரும் இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே அதுவும் இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் கட்சி முந்தைய தேர்தலை விட குறைவான வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தவுடன் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் எப்படியாவது ஜெயிச்சிரு தம்பி என்று சொல்கிறார்கள் என்று அவரே சொல்கிறார். நானா மாட்டேங்கிறேன், நீங்க ஓட்டு போட்டா நான் ஜெயிக்க போறேன்னு அவர் சொன்னதாக அவரே சொல்கிறார். அந்த ஒரு மனநிலையும் இப்பொழுது மக்கள் மத்தியில் இருப்பதால் விஜய் கட்சிக்கான சரியான எதிரி, விஜயை சரியாக கேள்வி கேட்கக்கூடிய எதிரி, அதாவது எதிரி என்றால் வெட்டுக்குத்து என்று இல்லை, தன்னலத்துக்காக இல்லை, நாட்டுக்காக, மக்களுக்காக, இனத்துக்காக, மொழிக்காக பேசக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கிறார். அதற்கு எதிராக அதெல்லாம் புரியாமல் விஜய் இருக்கிறார். அவரை நல்வழிப்படுத்துவதற்கு அல்லது அவர் செய்கிற தவறுகளை சுட்டுவதற்கு சரியான ஆள் சீமான் தான். அவர் சட்டமன்றத்துக்குள் செல்ல வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் எனும்போது அந்த நினைப்பு ஒரு பலம் அவருக்கு. அம்பாசமுத்திரம் தொகுதி என்பது குறிப்பாக திமுகவிற்கு எதிராக அதிமுக சார்பான தொகுதியாக இருப்பது என்பது ஒரு பலம். சீமானும் அதிமுக, திமுக 2 கட்சிகளையும் தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர், பல நற்கருத்துக்களை பேசக்கூடியவர். அவர்களுடைய இப்பொழுது கூட அவர்களுடைய ஆதரவு வேண்டாம், நான் என்னுடைய பலத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி நிற்கிறார் என்கிற கருத்தும் பரவி இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி அவர் பேசுகிற கொள்கைகள் இந்த நாட்டிற்கு தேவையானவை. அவர்தான் சரியான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நம்புகிற ஒரு பெரிய கூட்டமும் இளைஞர் கூட்டமும் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இந்த முறை விஜய் அதைவிட சிறப்பாக செய்வார், சீமானை விட சிறப்பாக விஜய் செய்து விடுவார் என்று நம்பி ஓட்டு போட்டோம். ஆனால் இவர் இவ்வளவு போலியாக இருக்கிறாரே, இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாரே, இவ்வளவு புரியாமல் இருக்கிறாரே என்று பேசுகிற பல இளைஞர்களின் குரல்களை கேட்க முடிகிறது. இவர்கள் அனைவரும் சேர்ந்து சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் அவர்கள் களமிறங்கினால் திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டாலும் அதை மீறி சீமான் அவர்கள் வெல்வார் என்கிற நம்பிக்கை அந்த கட்சியினருக்கு தீவிரமாக இருக்கிறது. அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட சிலரிடம் பேசும்போது அவர்களும் சீமான் நின்று அந்த முறை கண்டிப்பா ஜெயிச்சிருவாருங்க, அவருக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு அனுதாபமும் இருக்கு, ஆதரவும் இருக்கு, இன்னொன்று அவருடைய கொள்கைகள் மேல ஒரு ஈர்ப்பும் இருக்கு என்கிற கொள்கைகளை எல்லாம் கேட்க முடிகிறது. எப்படி இருந்தாலும் எப்பொழுது நடந்தாலும் அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் அவர்கள் போட்டியிட்டால் அவர் வெல்வார், சட்டமன்றத்துக்கு செல்வார் என்பது மட்டும் இப்பொழுது உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தெரிகிறது. அப்படி நடப்பது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல, சீமானுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே நல்லது என்பதால் அப்படி நடக்க வேண்டும் என்று நாமும் நினைப்போம், அதற்காக செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.